சிவப்பிரியன், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட்லாம் பேசுகிறோம். வயநாடு இடைத்தேர்தல் பற்றியும் பேசணும். ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் பாஜக தரப்பில் சொல்லப்பட்டது வந்து வயநாடு அங்கு நடந்த அந்த இயற்கை பேரிடர், அதில் வந்து ராகுல், பிரியங்கா பெருசாக வந்து கவனிக்கலை. நம்ம விவாதத்திலேயே நம்ம பேசணும். அடுத்து திரும்ப குடும்ப அரசியலை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்கன்ற விமர்சனம்லாம் இருந்தது. ஆனால் முடிவுகள் எப்படி பார்க்குறீங்க? பிரியங்கா காந்திக்கான மக்கள் ஆதரவு இல்லை, இது வயநாட்டில் எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பிஜேபி ஒரு ஃபைட் பண்ணணும், போய் ஃபைட் பண்ணாங்க, டெபாசிட் இழக்க போகிறாங்க. அது பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லாருமே. ஆல்மோஸ்ட் எல்லாரும் பாஜக பரப்புரை ஈடுபடலைன்றீங்களா? இல்லை, பரப்புரை ஓகே, லைக் நீங்கள் வந்து மீடியாவில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அங்கே பரப்புரை பாஜகவில் வயநாட்டில் என்ன பொசிஷன் இருக்குங்கிறது குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். இல்லை, வாரிசு அரசியல்லாம் நீங்கள் வந்து பேசலாம் விஜயன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மேடை போட்டு வாரிசு அரசியல் எல்லாத்தையுமே பேசலாம். அங்கே காங்கிரஸ் மீது வாரிசு அரசியல் விமர்சனம் வைக்கப்படுவதை ஒரு சிலர் ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், அவங்க மட்டும்தான் தலைமை பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி திமுக மீதும் அந்த வாரிசு அரசியல் விமர்சனம் வைக்கப்படும் பொழுது அதை பெரிதாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் எங்கேருந்து வருகிறதுனா, தலைமை பதவிக்கு அவங்க மட்டும்தான் வரணும். ஆனால் காங்கிரஸில் இப்போ இல்லை, தலைமை பதவி கூட எங்ககிட்ட இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது என்ன? ஒரு தலைவர் அவருடைய மகனை, மகளை தன்னுடைய அரசியல் செல்வாக்கின் மூலம் அரசியலுக்கு கொண்டு வருவது தான் வாரிசு அரசியல். அது பாஜகவில் இல்லையா? எந்த கட்சியில் இல்லை? இன்னைக்கு தான் இந்தியாவில் எந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய மகனோ மகளோ, இல்லை மகாராஷ்டிராவில் பாருங்கள், வாரிசு அரசியல் இது கொடுக்காத, வாரிசுகளுக்கு சீட்டு கொடுக்காத கட்சியே இல்லை. ஸோ அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது நிச்சயமாக எடுப்படாது. அங்கே பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஈகாலஜி பேசுகிறோம்ல நம்ம, வயநாடு, அந்த நிலச்சரிவு, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய எலெக்ஷன் இஷ்யூவாக இந்தியாவில் எப்பவுமே மாறினது கிடையாது. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, ராகுல் காந்தி வந்தாரா, பிரியங்கா காந்தி வந்து இல்லை, ராகுல் காந்தி வந்தாரா, அதெல்லாம் கரெக்டு, அதெல்லாம் பிரச்சார யுக்திகள் தான், அதெல்லாம் பிரச்சாரத்துக்காக பேசுகிறது தான். ஈகாலஜிக்கல் டிஸ்ட்ரக்ஷன் வந்து எலெக்ஷன் இஷ்யூவாக மாறுறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். ஏன் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. டிசம்பர் 2023 மக்கள் நார்த் சென்னையிலலாம் அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்க. மேயரை முற்றுகையிட்டாங்க, அமைச்சர்களை முற்றுகையிட்டாங்க. திமுக அரசு வந்து எந்த விஷயமே செய்யலைன்னு எல்லாம் டிவியில் பார்த்தோம். நிறைய அமைச்சர்கள் முற்றுகையிடப்பட்டார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முற்றுகையிடப்பட்டார்கள். 6 மாதம் கழிச்சு என்ன ஆச்சு? ஸோ ரிலீஃப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை பார்த்து அதெல்லாம் பெரிய ஈகாலஜிக்கல், அது உண்மையான விஷயம்தான். அது வந்து எலெக்ஷனில் வந்து இம்பேக்ட் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஈகாலஜி அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து மழை வர்றது வந்து தன்னை பாதிக்குது. இன்னொன்று கிளைமேட் சேஞ்சுங்கிறது வந்து பணக்காரர்களை விட ஏழை மக்களை, நடுத்தர மக்களையும், இன்னொன்று இந்த டவுன் ரோடனையும் தான் அதிகமாக பாதிக்குது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து எலக்டோரல் இஷ்யூவாக இந்தியாவில் மாறுறதுக்கு ரொம்ப ரொம்ப காலம் ஆகும். ஓகே நவனீத், இப்போ வயநாடு ரிசல்ட்டு எப்படி எடுத்துக்கிறதுன்றது ஒன்று. பிரியங்கா காந்தி அவர்கள் தென் மாநிலத்தில் தடம் பதிப்பதும் அவங்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதும் வேறொரு தன்மைக்கு போகும் அப்படின்றது. முதல்ல அந்த வயநாடு இடைத்தேர்தல் முடிவு எப்படி எடுத்துக்கிறது? இது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இல்லையா? கம்யூனிஸ்டுக்கு ஒரு பெரிய பேரிடு, நான் அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னா நீங்க கம்யூனிஸ்ட் கேரளாவில் ஆட்சியில் வந்த பிறகு ஏதாவது ஒரு இடைத்தேர்தலை வின் பண்ணாங்களான்னு சொல்லுங்க. ஏதாவது. ஆனா கம்யூனிஸ்ட் இந்த முறை வந்து ஒரு சாஃப்ட் பெடல் இல்ல, அதுதான் சொல்லுங்க. அவங்களோட எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு தானே. அவங்க பாஜக வேரூன்றி விட கூடாதுன்றதுதான். நீங்க இல்ல பாருங்க, வயநாடு ஒரு பக்கம் இருக்கு. இப்ப பாலக்காடுல பாருங்க, பாஜக முன்னிலையில் இருக்கு. பாலக்காடு இடைத்தேர்தல், அசம்பிளி இடைத்தேர்தல் வந்து பிஜேபி முன்னிலையில் இருக்கு. காங்கிரஸ் வந்து இப்ப செகண்ட் போயிட்டாங்க. இப்போ ஒரே ஹோப்பு அவங்களுக்கு வந்து சேலக்கரையில கம்யூனிஸ்ட் வந்து லீடிங்ல இருக்காங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன், கம்யூனிஸ்ட் வந்து பொதுவாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி வந்து இடைத்தேர்தலில் வின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் கம்யூனிஸ்ட் ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து எந்த ஒரு இடைத்தேர்தலுமே, உம்மன்சாண்டியோட மகன் உம்மன்சாண்டி மறைவுக்கு பிறகு அங்கே நடந்த இடைத்தேர்தலில் கம்யூனிஸ்டால் வர முடியல. ஸோ இப்போ கூட ராகுல் காந்தி ஏதோ கூட்டணி தர்மத்துக்காக அவங்க வந்து ஓகே முதல் தடவை வந்து அனிராஜா நிற்க வச்சாங்க ஒரு இது. பட் இப்போ அவங்களுடைய இதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? கம்யூனிஸ்ட் வந்து இது நெருக்கடி. வயநாடு இடைத்தேர்தல் முடிவுன்றது திரும்ப இப்போ அடுத்த 2026 தேர்தல் வரப்போகுது, அங்கே வந்து மாநில தேர்தல் வரப்போகுது. எப்படி கம்யூனிஸ்ட் சர்வை பண்ண போகிறாங்கன்றது இருக்கிறது இல்லையா? அது
ஏன்னா அவங்க ஒரு ஒரு வந்து யார் இப்போ இவர் சொல்கிற மாதிரி எங்கேருந்தோ வந்திருக்காங்க பிரியங்கா வாத்ரா அவர்கள். அவங்க வந்து அங்கே போட்டியிடுறாங்க. போட்டியிடும் போது வந்து அந்த ஒரு கேம்பெயினை வந்து கம்யூனிஸ்டால எடுத்துட்டு போக முடியல. பிஜேபி இன்னொரு கோணமும் கேட்கிறேன். நீங்க குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்ன்ற பரப்புரை இருக்குல்ல, அது பெருசா முன் வச்சது பாஜக. அத மக்கள் இப்ப சிவபிரியன் சொன்ன மாதிரி அதை பெருசா பொருட்படுத்தல. பிரியங்கா காந்தியே வரவேற்கிறாங்க. அதையும் அதை பெருசா பொருட்படுத்தலைன்றது ஓகே, அக்செப்டட். பிஜேபி அவங்க வந்து இன்ட்ரோட் போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, உங்களுடைய நலத்திட்டங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அந்த மாநிலத்தில்? நாங்க வந்து இவ்வளவு பண்ணிருக்கோம், பேரிடர் மத்திய அரசோட சேர்ந்து பண்ணிருக்கோம்ன்றது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நாங்க அழுத்தம் கொடுத்தோம், நாங்க பண்ணோம்னு சொல்லி அவங்களால அந்த தேர்தல் பரப்புரையை கூட எடுத்துட்டு போக முடியல. வயநாடு முடிவு எப்படி பாக்குறது? வயநாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து நிவாரண பணிகளை மிக சிறப்பாக ராகுல் காந்தி, பிரியங்காலாம் போய் காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு வந்து மிக தீவிரமாக பணிகளை மேற்கொண்டது. தமிழ்நாட்டிலேருந்து கூட செல்வ பெருந்தகை தலைமையில் நாங்கள் போய் நிறைய நிவாரணப் பொருட்களை வாகனங்களில் ஏற்றி கொண்டு போய் நாங்கள்லாம் செய்தோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. அடுத்து அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டம்லாம் காங்கிரஸ் கட்சியே செய்யுது. இப்போ இந்த தேர்தல் தீர்ப்பை பொறுத்தவரை அங்கே வந்து பிரியங்கா காந்தி நிச்சயம் வெற்றி பெறப்போகிறார். வாக்கு சதவிகிதம் பதிவானது குறைவானதுனால லீடிங் வேணால் குறைவாக இருக்கலாம், வெற்றி நிச்சயம். அந்த வெற்றியின் மூலமாக நான் வந்து இப்போ இது மாதிரி வயநாட்டில் தேர்தலில் வெற்றி பெறுவது மாதிரி இந்திரா காந்தி சிக்மங்களூரில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் அந்த ஆட்சியினுடைய அடக்குமுறையை எதிர்த்து அவர் பதவி பறிக்கப்பட்ட போது சிக்மங்களூர்லேருந்து ஜெயிச்சு வெற்றி பெற்று போனாங்க. இன்றைக்கி இந்த வெற்றியின் மூலமாக மக்களவையில் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். ஆட்சியாளருக்கு எதிராக அவருடைய பேச்சு வந்து தொலைக்காட்சி ஊடகங்களில் பார்க்கிற மக்கள் வந்து மக்கள் மன்றத்தில் பணியாற்றுவதை விட மக்களவையில் பணியாற்றுகிற ஒரு உரையாற்றுகிற விதத்துக்கு கேள்வி கேட்கறது பேசுறதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு. அதே நேரத்தில் இப்போ பிரியங்கா காந்தியும் மக்களவையில் போய் உரையாற்றுகிற போது மிகச்சிறந்த ஒரு பாராளுமன்றவாதியாக அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து இந்திரா காந்தியினுடைய மறு வடிவமாகத்தான் பிரியங்காவை பார்க்குறாங்க. நீங்கள் என்னமோ குடும்ப அரசியல்ன்றாங்க. நான் கேட்குறேன், இந்த நாட்டுக்கு நேரு பாரம்பரிய தலைமை இந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலையும் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்ததுலேயும் ஈடு இணையே கிடையாது. ஒருத்தர் சொல்லுங்கள் பாஜகவில் ஆர்எஸ்எஸில் ஒரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி செய்த தியாகத்துக்கு இணையான தியாகத்தை ஆர்எஸ்எஸ் பாஜக உள்ளிட்ட எவராவது செஞ்சுருக்காங்களா? அவங்க வந்து நாட்டுக்காக தியாகம் செய்யாத ஒரு கட்சி ஆர்எஸ்எஸ் பாஜக. நாங்கள் தியாகம் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி வந்து பொற்கோயிலுக்குள்ள இராணுவத்தை அனுப்பாமல் இருந்தால், தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் ராஜீவ்காந்தி கையெழுத்திடாமல் இருந்தால் இன்றைக்கு உயிரோடு இருப்பார், உயிரோடு இருந்திருப்பார். அது அப்படிலாம் அந்த நாட்டிற்காக, நாட்டின் நலனுக்காக ஒப்பந்தம் போட்டு நடவடிக்கை எடுத்து தனக்கு உயிருக்கு பெரிய ஆபத்து வரும்னு முன்கூட்டியே உணர்ந்து தனக்கு விரைவில் ஒரு ஏதாவது ஒரு நிகழும் அப்படின்னு இந்திரா காந்தி நினைச்சாங்க. முதல் நாள் பேச்சிலே அது வெளிப்படுத்தியது. அப்படிலாம் தியாகம் பண்ண ஒரு இந்த சிறுபான்மையினர் அப்பீஸ்மெண்ட்ன்றாங்களே, சீக்கியர் பாதுகாவலரை வெளியேற்றணும்னு சொன்னப்போ அதெல்லாம் செய்யாதீங்க, அது கூடாதுன்னு சொன்னவர் இந்திரா. அப்படிப்பட்ட ஒரு தியாக பாரம்பரியம் எங்களுது. அதனால இதுல வந்து அவங்க வந்து இந்த நாட்டுக்கு வந்து அவர்களால் பலன் ஏற்பட்டது தவிர எந்த பாதகத்தையும் வயநாடு. ஏன்னா ஆசீர்வாதம் வயநாடு குறித்து பேச ஆர்வமா இருப்பார். ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் வாங்கிட்டு உடனே அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு இதே பார்லிமெண்ட் பை எலெக்ஷன் வயநாடுல ஒன்று நடக்கிறது, மகாராஷ்டிராலையும் நடக்கிறது, நந்தேட் அப்படின்ற பகுதியில். அங்க பாஜக இப்ப வந்து முன்னிலையில் இருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அது காங்கிரஸ் தான் இதுக்கு முன்னாடி அந்த இடத்த வின் பண்ணது. அங்கேயும் வந்து காங்கிரஸால ரீட்டன் பண்ண முடியும். பட் பிரியங்கா காந்தி மாதிரியான ஒரு தலைவருக்கு மக்கள் வந்து பெருசா ஆதரவு தராங்கன்றது எடுத்துக்கலாம். இல்ல அவங்க மக்களோட அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம்ல. மக்களோட அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது குறிப்பா சொன்னா ராகுல் காந்தி அந்த இடத்துல கேம்பே இருந்திருக்காருங்க. அதனால தானே மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் போகாம இருந்திருக்காரு. கூடுதல் பிரச்சாரம் அங்கதானே செலவு பண்ணி வயநாடு தான் ஃபோக்கஸ்டா இருந்தாங்கன்றீங்களா? வயநாடுல வெற்றி பெறுவது நிச்சயம்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால இன்னொன்னு சொல்றேன், இந்த பிரியங்கா வெற்றியின் மூலமாக என்னுடைய எதிர்பார்ப்பு, ராகுல் காந்தி வந்து மக்கள் பிரச்சனை, மகாத்மா காந்தி எப்படி மக்களிடம் பணியாற்றினாரோ அந்த அணுகுமுறையை அவர் கையாளுகிறார். அந்த ஸ்தாபனத்தில் அவர் ஈடுபாடு குறைவு. ஆனால் பிரியங்கா காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளராக இருந்து நாள்தோறும்
24 அக்பர் ரோடுக்கு வந்து உட்கார்ந்து செயல்படுவாரேயானால் சரி. பாஜக ஆட்சியினுடைய நாட்கள் நிச்சயம் எண்ணப்படும்.